அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு கெலியோய டெவலப்மெண்ட் சென்டரின் ஊடாக அதாவது வெள்ள நிவாரண பணிகள் சிறப்பாக அழகாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் பலர்களும் எங்களோடு இணைந்து இந்த பணிகளை சிறப்பாக நடாத்துவதற்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். அந்த வகையில் எங்களோடு இணைந்து இந்த மக்களுடைய துயரத்தை துடைப்பதற்காக, அவர்களுடைய கவலை கண்ணீர்களை இல்லாமலாக்குவதற்காக சாய்ந்தமருதி மாளிகை காடு ஜும்மா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், வர்த்தகர்கள், இன்னும் ஜனாசா சங்கம், அது போன்ற பல ஜமியத்துல் உலமா, இப்படி பலர்களும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துக்கு காலை நேரத்தில் சமூகம் அளித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களோடு நாம் உட்கார்ந்து எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் விவரித்து கூறினோம். அந்த வகையில் எங்களுடைய பகுதியில் பாதிக்கப்பட்ட 1800 சொச்சம் குடும்பங்களில் 500 குடும்பங்களுக்கு போதுமையான ஒரு உணவு பொதியை எங்களுக்கு வழங்கினார்கள். அந்த பொதிகளை அவர்களாகவே அந்த இடங்களுக்கு சென்று சிறப்பான முறையில் விநியோகம் செய்தார்கள். அதேபோல் நாம் காலையில் இவர்களோடு அமர்ந்து எங்களுடைய கெலியோ பகுதி, அதில் வியாபாரிகள், கெலியோ பகுதியுடைய வியாபாரி ஸ்தலம் கெலியோ பஜார் வெள்ளத்தால் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. எல்லா கடைகளும் முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு இன்றைக்கு 14வது நாள். இதுவரைக்கும் அந்த பஜாருடைய கடைகளை திறந்து கொள்ள முடியாமல் அவதிப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஏன் அந்த அதனுடைய நஷ்டத்தை அவர்களால் ஈடு கொடுக்க முடியாமல் மனதால் ரொம்பவும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ கெலியோ பஜாரில் 630க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. அதில் முஸ்லீம்களுடைய கடைகள் 533 கடைகள் முஸ்லீம்களுக்கு சொந்தமான கடைகளாக இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு வியாபாரிகளையும் சிறப்பான முறையில் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் சாய்ந்தமருதி மாளிகை காட்டு பகுதியில் இருந்து ஜும்மா மஸ்ஜித் அந்த ஊடாக ஜமியத்துல் உலமாவின் ஊடாக வந்த இந்த சகோதரர்களிடத்தில் இந்த விடயத்தை நாம் முன்வைத்தோம். அப்பொழுது அவர்கள் காலை நேரத்திலேயே அந்த சிறு வியாபாரிகளை இந்த இடத்துக்கு வரவழைத்து அவர்களுடைய விடயங்களை எல்லாம் அழகாக அலசி ஆராய்ந்து அவர்களோடு கதைத்து, நாம் இந்த ஒரு தொகையை தந்தால் உங்களால் அந்த கடைகளை திறக்க முடியுமா, எப்பொழுது திறக்க முடியும் என்றெல்லாம் அவர்களோடு விசாரித்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு சிறப்பான முறையில் அவர்களுடைய ஆனந்த கண்ணீர் வடியும் அளவுக்கு மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உபகாரம் செய்யப்பட்டது. காலை நேரத்தில் இந்த அழகான உபகாரம் எங்கள் அனைவர்களுடைய உள்ளத்தையும் குளிர வைத்தது. வந்த வியாபாரிகளும் மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, குதூகலத்தோடு எங்களுடைய கடைகளை, சிறு கடைகளை மேல கட்டி எழுப்பலாம் என்ற சந்தோஷத்தோடு இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். இந்த காட்சிகளை நாம் கண்டோம். திரும்பவும் இந்த சகோதரர்களிடத்தில், இந்த சாய்ந்தமருதி மாளிகைக்காடு ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து வந்த சகோதரர்களிடத்தில் எங்களுடைய கெலியோ டெவலப்மெண்ட் ஊடாக, எங்களுடைய அதாவது மஸ்ஜிது சம்மேளனத்தின் ஊடாக நாம் சில கருத்துக்களை முன்வைத்தோம். அதாவது எங்களுடைய பகுதியில் முஸ்லீம்களுடைய கடைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வர்த்தகர்கள் வந்திருக்கிறீர்கள், ஜமியத்துல் உலமாவுடைய உறுப்பினர்கள் வந்திருக்கிறீர்கள். 12 சகோதரர்களுக்கு நீங்கள் இந்த உதவியை செய்தது போல் உங்களால் மேலும் அதிகமாக ஓர் அளவாவது இன்னும் ஒரு சிலருக்காவது இந்த உதவிகளை செய்யலாமா என்று அவர்களிடத்தில் நாம் வேண்டுகோள் விடுத்தோம், ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே நாம் இந்த நிகழ்வுக்கு உதவி செய்த அனைவர்களிடத்திலேயும் நான் எதிர்பார்க்கிறேன்,
உண்மையிலேயே இது அழகான ஒரு கருமம். இப்படியான ஒரு வியாபாரியை நாம் கட்டியெழுப்பினால் ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பியது போல அவர்களுடைய பின்னணிகள் அனைத்தும் சிறப்பாகி ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த வகையில் நாம் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம், வந்திருக்கக்கூடியவர்களிடத்திலும் வராமல் இந்த நிகழ்வுகளுக்கு பங்களித்தவர்களிடத்திலும் வேண்டிக் கொள்கிறோம். உண்மையிலேயே இப்படியான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, ஒரு முக்கியமான நிகழ்வு. எனவே நீங்கள் ஒவ்வொருவர்களும் வந்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய வியாபாரிகளில் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த உதவிகளை கூடுதலாக வழங்கி அவர்களை சிறப்பாக்கினால் அது மிகவும் பொருத்தமான, மிகவும் ஒரு விசேஷமான. உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது வீடுகள் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் சொத்துகள் பாதிக்கப்பட்ட பலர்கள் இருந்த பொழுதும் அவர்களுக்கு தேவையான அப்பப்ப தேவைப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் பூர்த்தியாக ஒரு அளவு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆக தேவையான ஒரு பகுதி தான் இந்த வியாபாரிகளுடைய துயரத்தை துடைத்து வியாபார ஸ்தலம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு தேவையான ஒன்றுதான் கிளியோய பஜார் திறக்கப்பட வேண்டும். கிளியோய பஜார் மூடப்பட்டிருக்கிறதுனால் இங்கு வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல சிரமத்துக்கு முகம் கொடுக்குகிறார்கள். அங்கு ஒரு மரக்கறி கடை இல்லை, அங்கு ஒரு பார்மசி இல்லை, அங்கு ஒரு சில்லறை கடை இல்லை. ஒரு 500 கடைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் எந்த ஒரு கடையும் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த துயரமான நிலைமையை நாம் காணும் பொழுது எப்பதான் இந்த பஜார்கள் திறக்கப்படும் என்ற அவாவோடு இருக்குகிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மேலும் இந்த வியாபாரிகளுக்கு உதவி செய்தால் ஒரு 12 பேருக்கு செய்த உதவிகளை நீங்கள் ஒரு 30 பேருக்கு அல்லது அதைவிட கூடுதலாக உங்களுக்கு செய்ய முடியுமே. ஆனால் இந்த பஜாரை இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம், அதாவது ஒரு 2 தினம் அல்லது ஒரு 3 தினம் அந்தந்த வியாபாரிகள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது போல குறைஞ்சபட்சம் ஒரு 5 தினத்துக்கு முன்னால் இந்த பஜார்களை திறக்கலாம் என்று ஆவல் வைக்குகிறோம், ஆசை வைக்குகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு முக்கியமான கர்மம், சந்தோஷகரமான கர்மம், அடுத்த மனிதர்களுடைய சந்தோஷ கண்ணீரை வடிக்க வைக்கக்கூடிய ஒரு கர்மம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய ஏனைய மக்களுடைய துயரத்தையும் நீக்கி பஜாரை சிறப்பாக்கினால், செழிப்பாக்கினால் பஜாரில் இருக்கக்கூடியவர்கள் கடை சொந்தக்காரர்களும் சந்தோஷம் அடைவார்கள், ஏனைய சமூகங்களும் சந்தோஷம் அடைவார்கள். ஏன், எங்களுடைய தேவைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் கிடைத்து விட்டது என்ற ஆனந்தம் அவர்களுக்கு உண்டாகும். எனவே நாம் உங்கள் அனைவர்களிடத்திலும் வேண்டிக் கொள்கிறோம், உங்களால் முடியுமான இன்னும் பல வியாபாரிகளுடைய கண்ணை நீங்கள் கண்ணால் ஆனந்த கண்ணீர் வடிக்க வைத்து அவர்களுடைய துயரங்களை நீக்கி ஒரு சந்தோஷமான நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தி தந்தால் அது உங்களுடைய கிராமத்து, உங்களுடைய பகுதிக்கும், உங்களுடைய வியாபார அமைப்புகளுக்கும் அது ஒரு பரக்கத்தையும், ஒரு ஹைரையும், ஒரு நலவையும், ஒரு வெளிச்சத்தையும் நீங்கள் 12 உரிமையாளர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்வதோடு இன்னும் பலர்களுடைய நீங்கள் நாம் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தினோம், ஒரு 18 வியாபாரிகள் இருக்கிறார்கள். அந்த 12ஓடு நீங்கள் 18ஐயும் சேர்க்கும் பொழுது ஒரு 26 சகோதரர்களுடைய 30 சகோதரர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை, ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்துகளை உண்டாக்குவானாக, ஹைர்களை உண்டாக்குவானாக. இந்த கருமத்தை எங்களுக்கு சிறப்பான முறையில் செய்து தருமாறு உங்களை பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை ஏற்று ஹைர்களை உண்டாக்கி சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கும் எங்களுக்கும் பாதிப்படைந்தவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாங்கள் காலையிலிருந்து சுபஹ் நேரத்தில் சாய்ந்த மருதிலிருந்து வந்தோம். இந்த சென்டரில் நாங்கள் லஃபீர் ஹசரத் அவங்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற நிர்வாகத்தை சந்தித்தோம். அந்த அடிப்படையிலே அவங்க தந்த மஷூராவுக்கு 12 வியாபாரிகள் வந்தாங்க. அவங்க வாக்கு தந்தாங்க, ஒரு கிழமைக்குள்ளே செய்கிறதாகவும், அதே போல் அதுக்கு பொறுப்பு கூறலை நாங்கள் கட்டாயம் செய்து அவங்களோட ஓப்பனிங்கில் இருந்து எல்லாமே நாங்கள் பொறுப்பாக இருந்து அந்த வேலையை செய்து வைப்போம்.
அல்லாஹ்வை சாட்சிப்படுத்துகிறோம் என்று சொல்லி பொறுப்படுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த முறையான அந்த விஷயத்தை செய்துவிட்டு நாங்கள் சென்டருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து விட்டு நாங்கள் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் போனோம். அந்த இடத்த சொன்னோம். பழைய எல்பிடி 142 குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளை கொண்டு வந்து கொடுத்தோம். புதிய எல்பிட்டியில் 152 பார்சல்களை கொடுத்தோம். தெல்லந்தையிலே 35 பார்சல்களை கொடுத்தோம். எலுகொட ஜும்மா மஸ்ஜிதுக்கு 73 பார்சல்களையும், இலுக்குவத்த கடுகண்ணாவையில் 97 பார்சல்களையும் கொடுத்து முடித்துவிட்டு மொத்தமாக 499 குடும்பங்களுக்கு கொடுத்துவிட்டு கடைசியாக சென்டரில் இருந்து நாங்கள் விடைபெற்று செல்லும் தருணத்தில் எங்களுடைய ஹசரத் அவர்கள் இந்த வகையான கோரிக்கையை வைக்கின்றார்கள். அதே போல இந்த பஜாரையும் நாங்கள் கண்களால் பார்த்தோம். மிக கவலைக்கிடமாக இருந்தது. எங்களுடைய சகோதரர்களும் மிக கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கடைகளிலும் அழகான நாங்கள் போய் அந்த மஹல்லா வாசியாக போய் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் அதை பங்கிடும் பொழுதோ ஒரு சகோதர டெக்ஸ்டைல் உரிமையாளர் அவருக்கு முதலும் சந்தித்துள்ளேன். மூடை மூடையாக 200-300 அந்த சிறுப்புகளோடும் அது அந்த இடத்திலே ஆத்தோரமாக அவர் வீட்டிலே அவர் கடையை ஒதுக்கி மூடை மூடையாக கட்டி கொண்டு வைத்திருக்கிறார். ₹1 கூட விற்க முடியாது. அந்த வகையிலே அவர் மஸ்ஜிதை கழுவி கொண்டிருக்கின்றார். அதை கண்களால் பார்த்தோம். அதுக்கு பிற்பாடும் இந்த பஜாரிலே 3-4 தடவை நாங்கள் இன்று செல்வதற்கு கிடைத்தது. ஆகையினால் எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் வந்த குழுவினர் இந்த ஹசரத் சொல்லும் இந்த விஷயத்தை நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே மஷூரா பண்ணி நாம் இதை இன்ஷா அல்லாஹ் செய்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோமா? இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த ஊர் ஒரு இபாதத்து நிறைஞ்ச ஊர், அழகான மக்கள். இதுக்கு முன்னுள்ள காலத்தில் கையால் கொடுத்து நிறைய விஷயங்களை செய்தவர்கள். ஒரு பொறுப்பு கூறலுங்கிற விஷயத்தில் இந்த ஹக்கானியா மദ്രஸாவுடைய பிரின்சிபலுக்கு கீழே இருக்கிற அந்த நிர்வாகம் கட்டாயம் முழு ஸ்ரீலங்காவுக்கும் தெரிந்த வகையிலே அழகான முறையிலே உலமாக்களையும் ஹாஃபில்மார்களையும் கல்வியோடு சம்பந்தப்பட்டு வெளியாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம்தான் இப்படியான இக்கட்டான நிலைமைகள் அது எங்களோட புத்திக்கு எட்டுதில்லை. நாங்கள் கண்களால் இந்த உலமாக்கள், எங்களுடைய வர்த்தக சங்கத்தினர், இந்த எல்லா எங்களோட ஊரில் உள்ள அமைப்புகளும் ஒவ்வொரு இடமாக பார்த்தோம். அது ஆற்றிலே 30 அடி தாளத்திலே ஆறு இருக்கின்றது. ஊடை பார்த்தால் கூரை மட்டத்துக்கு 30 அடி உயரத்திலே தண்ணி வந்துள்ளது. மொத்தமாக 60 அடி தண்ணீர் அந்த ஆற்றிலிருந்து கூரை மட்டுக்கு வந்துள்ளது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த சிந்தனா சக்திக்கு அது எட்டுதில்லை. எந்த அளவிலே வந்தது, எப்படி போனது என்று தெரியாத அளவுக்கு தண்ணி 2 அடியிலே இப்போ கிடக்குகின்றது. ஆகையினால் அந்த வீடெல்லாம் கடும் கஷ்டம் மத்தியிலே இருக்கின்றார்கள். அந்த சகோதரிகளோ சில இடங்களுக்கு போனோம், கஷ்டத்தின் காரணமாக உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சில இடங்களில் போனோம், அழகான முறையிலே வசதி படைத்த எங்களுடைய மக்கள் கடும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வெளியே வெக்க சுபாவத்தோடு அந்த மக்கள் ஒதுங்கி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் அல்லாஹ்விடத்தில் புனிதமானவர்கள். அல்லாஹ் ஏதொரு வகையிலே இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு தந்துள்ளான். இந்த நேரத்தில்தான் நாம் எல்லோரும் இதை உதவ வேண்டும். நாங்கள் உதவுவது இந்த நேரத்தில் நாங்கள் 1 லட்சம் ரூபாவை ஒரு ஆளுக்கு கொடுப்பதாயினும் அது 1 கோடி ரூபாய்க்கு சமனாக இருக்கும் போல் எங்கள் கண்களுக்கு அது விளங்குகின்றது. ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் இந்த மஷூராக செய்து இதை அழகான முறையில் செய்து கொடுப்போம். எங்களுடைய துவா, எங்களுடைய குடும்பத்தால் உள்ள துவா, இதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இந்த சாய்ந்த மருது ஊரால் இந்த விஷயம் செய்கிற விஷயத்தை ஒரு முன்மாதிரியாக வைத்து அடுத்த ஊர் மக்களும் இதில் 500 சொச்சம் கடைகள் இருக்கின்ற சொல்லி எங்களுடைய ஹசரத் அவர்கள் இந்த தரகு எல்லாமே தர்தீபாக அழகான முறையில் வைத்துள்ளார்கள். எங்களுடன் ஹசரத் 2 பேர் சாட்டி தந்தார்கள்.
அந்த ஒவ்வொரு மஹல்லாக்கு போது ஒரு குறைபாடு இல்லாமல் அழகான முறையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் அது பேரளவிலே இல்லை, செயல் ரூபத்திலே இந்த விஷயம் நடந்து கொண்டிருப்பதை கண்களால் பார்த்தோம். ஆகையினால் நாங்கள் வந்த விஷயத்தை அழகான முறையிலே இந்த 12 பேர் செய்தது போன்று இந்த 18 பேருக்கும் அழகான முறையிலே செய்து கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவர்கள் அவங்களோட தலைமையிலே இருக்கிற அந்த குழுவை வைத்து இந்த 12ஓடு இந்த 18ம் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு கிழமைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இந்த நாளைக்கு ஜும்மா அடுத்த ஜும்மா கடையில் ஏதோ ஒரு வகையில் இவங்க இந்த தொழில் நிறுவனங்களை திறந்து இந்த கண்களை நாங்கள் பார்த்தோம், எல்லாம் கண்களால் பார்த்தோம். உண்மைதான், இடத்தில் கூறுவதிலே என்ன மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் இந்த விஷயத்தை நாம் எல்லாரும் இப்போ செய்வோம், எல்லாம் இன்ஷா அல்லாஹ் செய்துவிட்டு நாங்கள் கம்பளை போவோம் இடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ். அப்போ அனுப்புவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்பொழுது நீங்கள் அனைவர்களும் ஆலோசனை செய்து இந்த 18 வியாபாரிகளுக்கும் தற்பொழுது உதவி செய்வதாக முடிவெடுத்ததை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், ஆனந்தம் அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்காக எங்களுடைய சார்பாக எங்களுடைய ஜமியத்துல் உலமாவுடைய அமைப்பும் மஸ்ஜித் ஃபெடரேஷனுடைய அமைப்புகளும் அதே போல் விசேஷமாக எங்களுடைய ஹக்கானியா மதரசா மாணவர்களை இன்ஷா அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்த்து உங்களுக்காக நாம் விசேஷமாக துவா செய்வோம் என்கிறதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவர்களும் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு இஷா தொழுகைக்கும் அந்த பொறுப்பான நிர்வாகிகள் ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு இந்த இடத்துக்கு வருவார்கள். பஜாருக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களும் வருவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கிடத்திலையும் சொல்லுகிறோம், உங்களுக்காக விசேஷமாக துவா செய்யும்படி. நிச்சயமாக அசதகா ரத்துல் பலா, நீங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள் உங்களுக்கு வரக்கூடிய பலாய்கள், முசீபத்துகள், சோதனைகள், நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பை உண்டாக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, ஹைர்களை உண்டாக்குவானாக, இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நான் கூப்பிட்டு कोड़ा में ये ना AL Abu Sali. என்ன கடை வச்சிருந்தீங்க? பேரு பேக்கர்ஸ், பேக்கரி பேரு கேட்குற பேரு M&M பேக்கர்ஸ். Abu Sali. M&M Bakery. Hotel and Bakers. Hotel and Bakers. Gurdani Giri. இன்ஷாஅல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு அமௌண்ட் தாரோம் இன்ஷாஅல்லாஹ்.
கிலோமீட்டரில் செய்ய திறக்கலாம். திங்கக்கிழமையில எனக்கு இல்லை அந்த கார்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டு போயிட்டிக்கிறேன். திங்கக்கிழமை வியாழன் ஞாயிற்றுக்கிழமை தான் தருவோம். வார வெள்ளிக்கிழமைக்குள்ள இன்ஷா செய்யுங்க. இன்ஷா இன்ஷா. الله بركة شيخ إن شاء الله. ما شاء الله. என்னம்மா கடை செய்யுங்க? கராச் கராஜ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு கிழமைக்குள்ள செய்யலாம். முக்கியமான மெஷினரிலாம் பழுதாயிருக்காது. டிக்கெட் செய்யலாம். இந்த கிளியை டவுன் டவுன் சர்டிஃபிகேட் முகமது ரிஃபாஸ். الله بركة شيخ. إني بار. سايم برا سيلا. إني بار. إني. الشعب. Yes. என்ன கடை செய்யுங்க? AC repair shop on side. Garage தான். Auto AC. 75,000. Settle. வார ஒரு கிழமைக்குள்ள திறந்துருங்க. திங்கக்கிழமை சார். புத்தகம்லாம் திறணும். காசு இல்லை. ஏன் பஜார்? MRM bootwork. என்ன செய்றீங்க? Shoe repair. ஷூ கட்டுறது. Shoe repair. ரிப்பேர். MRM bootwork. Nama saja kadang mulu. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். Inshallah. Saka. Allah rahmat. إني بار.
Sakala. Sakala. தாஜ் ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் நானும் போகல பார்த்தேன் கழுவி கொண்டு இருந்தேன் கழுவி கொண்டே கழுவி முடிஞ்சு திறந்து கொண்டு இருந்துச்சு. நிற்கிறீங்க ஓ ₹1,00,000 கேட்டிருக்கீங்க ஒரு அமௌண்ட் எங்களுக்கு பேச்சஸும் போகும் பரவாயில்லைச்சு அதில் ₹1,00,000 இருந்தாலும் கேட்டதுக்கு ஒன்றும் குறைக்காம தாரம் விஷாலா திங்கக்கிழமை இல்லை நாங்கள் இன்ஷால்லா சனிக்கிழமை கிடையாது நாளன்னைக்கு நாளண்டை அசரத்தை கூப்பிட்டு இன்ஷா துவாவை செஞ்சுட்டு போகிறாங்க நல்லா தான் அடுத்தது ஜேஎம்எஸ் ஹுசைன் ரத்நாயகா 50,000 கேட்டு பொம்பளை 40,000 ரூபாய் எடுத்து கடைசியாக என்ஜாய் ஃபைசர் என்ஜாய் ஹோட்டல் என்ஜாய் ஃபைசர் எம்ஆர்எம் ரசீன் ஆட்டோ எலக்ட்ரிக் அவங்களுக்கு கொஞ்சம் கட்டிக்கலாம் ₹1,00,000 இன்ஷால்லா எப்போ திறக்கலாம் ஒரு கிழமைக்கு இன்ஷால்லா அதோட சிந்தாங்க அதை வரகச்சலாம் இன்ஷால்லா தொகையை எடுத்துக்கோங்க இன்ஷால்லா டைமுக்கு தொகையை எடுத்துக்கோங்க தொகை இருக்குங்க முன்ன பின்ன ஆயிருக்கு இப்போ எல்லாம் பார்த்தோம் தானே அளவாத்தி குடியில் போனதும் ஒரு ப்ளூ கலரில் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள ப்ளூ கலரில் சவுண்ட் கேட்டுச்சு அது எப்படி போனோன்னு தெரியா 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மூடப்பட்டிருக்கு கிரவுண்டாக இருக்குது இடம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா நாங்களும் போய் பார்க்கணும் அதனால் இப்படி தான் இருக்குது நீங்களும் போய் பாருங்கள் மூட ஊரில் வந்த விஷயத்தை மூளை கெட்டதில்லை தண்ணியை காணலை ஆனால் சிறுப்பு எல்லாமே அள்ளி கொண்டிருக்காங்க கால் புதையுது ஜஸாக்கல்லாஹ் எம்ஜிஎம் தாரிக் இருக்கு எம்ஜிஎம் ஸ்டோர்ஸ் ராயல் கிராஃபிக்ஸ் சியான் ஜேஎம்எஸ் ஹுசைன் இல்லை அடுத்தது வாங்க நைன் லக்கி புக் ஷாப் லக்கி புக் ஷாப் இன்ஷால்லா ஒரு கிலோமீட்டரில் திறக்கலாம் தானே ஸ்டேஷனரி புக் அண்ட் ஃபோட்டோகாப்பி மிஷின் அதெல்லாம் இருந்து ஃபோட்டோகாப்பி மிஷின் லேமினேட்டிங் எல்லாம் இருந்து எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு மற்ற எல்லாத்தையும் காப்பி ஐட்டம் இது மாதம் போட்டு செய்யணும் ₹2,00,000 கேட்டுருக்கு ₹1,25,000 நான் இதுக்குள்ள வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன்
ஓ சாய்வானா In Ismat, textile fabric factories. Textile fabric factories. வாணி டெஸ்ட் எங்கள்கிட்ட கெலியோ பற்றி கொழும்பில் மல்வானில் கவர்மெண்ட் பில்டிங் இருக்குது கடை கவர்மெண்ட் பில்டிங் ஒரு கடை தான் இருக்குது முஸ்லீம் கடை நான் மட்டும்தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துலையும் கடன் தருவாங்க கூட அவங்க கடன் வாங்காமல் இன்ஷால் சரி 1,20,000 2 லட்சம் கேட்டுக்காங்க இன்ஷால்லா 1,20,000 காரம் வந்து சொன்னதுக்கு நாங்க மரபு தெரிவிச்சாங்க செய்கிறோம் அதை வார கிழமையிலே ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஷால் கெலியோ ஃபேப்ரிக் நம்பர் 19 No 777 No 777 541 900 100 00 ஜஸாக்கல்லாஹ் வார வெள்ளிக்கிழமைக்கு முதல் இன்ஷா அல்லாஹ் தரும் வார வெள்ளிக்கிழமைக்கு முதல் இன்ஷா அல்லாஹ் தருவாங்க கரண்ட் சப்ளையில் வச்சு சரி ஜஸாக்கல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் Imam Rifsat, Royal Fabric. Fabric கிடையா? அதாவது Royal Fabric. Royal Fabric வெளியூர்ல Delivery அதே அமௌண்ட் 077 801. ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் Rifsat Ahmed. Welding area. வெள்ளி ஷாப் சார் மிஷினரி நாட்டில் இருக்கா மிஷின் எல்லாம் போயிடுச்சு இன்ஷா அல்லாஹ் எங்களை எலக்ட்ரிக் டூல்ஸ் தான் வேணும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சமாய் தேவைப்படும் ஆஜரால் முடிஞ்ச அளவு வந்தால் அது ஸ்டாப் நாங்கள் என்னால் ஏந்த மாதிரி என்ன ஏந்த மாதிரி தார கல்லை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஆ ஆரம்பத்தில் இந்த வேலை செய்யக்கூடிய மாறுதல் நிலவுக்கு குறைஞ்ச அமைப்பு அல்ஹம்துலில்லாஹ்
ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்கும். AGM Alitaaf Hussain Computer. PTF Isho. JLM Mumtaz. Mohammed Nisa. Riyad Ahmad, Lanka Produce, New Janata Alliance, NGM Hotel, NGM Spices, Royal Traffic, Siam, NGM Schools, Tariq, Anas, Sayyid, அஸ்ஸலாமு அலைக்கும். டவுனில் டெய்லர்ஷிப் பண்ணி நினைக்கிறேன். அதனால் வெல்டிங் ஒர்க் ஷாப் வெல்டிங் ஒர்க் ஷாப் பண்ணி செஞ்சுருக்கேன். டெய்லர்ஷிப் பண்ணி டவுனில் டெய்லர்ஷிப் ஓ ஓ டெய்லர்ஷிப் வந்து ஒய்ஃப் லேடிஸ்க்கு ஓ ரெண்டும் போயிட்டு வீடு எல்லாம் வீடுல தான் ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன். வீடு போச்சு அப்படி இல்லை டெய்லர் ஷாப் வந்து டவுனில் ரெண்டும் போச்சு. ஓ நான் வெல்டிங் வேலை செய்கிறேன். ஒய்ஃப் வந்து டெய்லர் ஷாப் செய்கிற டவுனில். நான் வீட்டில் ஒர்க் ஷாப் வச்சுக்கிற வீடு போயிட்டேன். வீட்டில் இல்லை வீடு ஃபுல்லாக தான் இல்லை, ஒர்க் ஷாப் ஃபுல்லாக தான் இல்லை. நவாசாஜர் ஃபேக்ட்ரி முன்னுக்கு, நோக்கோ கபட் ஃபேக்ட்ரிக்கு முன்னுக்கு ஃபேக்ட்ரியும் தாண்டி இது ராத்திரிலேருந்து ரெண்டாவது வீடு. இப்போ டெய்லர் ஷாப்பை தான் செய்யணும். அதில் வந்து வெல்டிங் ஒர்க் ஷாப் வந்து அதில் மோட்டர் அதெல்லாம் வந்து ரிகவர் பண்ணலாம் தானே பஜாரில் அதைத்தான் ஓப்பன் சின்ன பஜாரில் பின்னுக்கு பேக் ஷாப்போட பின்னுக்கு அதைத்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வைக்கிறேன். இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் எங்களுக்கு மோட்டரில் செய்யலாம், அதில் கொஞ்சம் ரிகவர் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நோட் 776868 ஓ 228 நீடில் த்ரெட் அண்ட் நீடில் गेली वाटत.
Barakallahu fiik sir. Barakallahu fiik. Oh, sofa ada sih. Sofa reksi selalu sama. Itu sofa lagi. Lengkap ada. Jadi tahun. Ella almari. Ella full aku sih. Gitu tahun kandi roti. Satu segitu. Kusan. Satu ada. Railroad pakam. Oh gitu. No 774 484 7474. Oh தெரியும் எல்லாரும் தெரியும். ஓ இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண 2-3 பேர் ஆர்டர் சாமானெல்லாம் கொடுக்க அது பேரிச்சு ஓ இருக்கு ரெண்டு தட்டிக்கான பயிர் சாப்பிடு சரி இன்ஷால்லா அவசரமாக கொடுக்கணும் ஆர்டர் சாமான் 2-3 கொடுக்கணும் செஞ்சு வச்சே போயிருச்சு 3 பேர் நான் சேர்த்தா 3 பேர் சென்ட் பண்ணுவா இல்லை சாயந்தரம் வருது நமக்கு வியாபாரத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் தான் இது போட்டேனோ கல்முனை சாயந்தரம் வருது அக்கறை பத்தெல்லாம் காணும் இந்த கிழமை திங்கக்கிழமை மட்டும் எல்லாருமா செய்யும் சார் ஹோல்சேல் வியாபாரம் மட்டும் நம்மளுடைய மீன் அந்த பதிவை பதிவு செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க பதிவு மீன் ஜப்பானில் தண்ணிக்காகி அதனை கலந்து செய்விருக்காங்க 25,000 கொடுப்போம் கேட்குறது சரி சார் எம்எஸ்எம் ரம்ஜா ಎಲ್ಲಿ ನೋಟ್ 77 5090 226 ஜஸாக்கல்லாஹ் ഇങ്ങനെ ഇവിടെ ரிப்பேர் தான் நான் ரிப்பேர் தான் தொழில் தான் செய்கிறேன் என் சாமான்கள் எல்லாம் ஃபுல்லாக தாண்டிட்டு வீட்டில் தான் செய்கிறேன் எல்லாம் சம்பூர்ணமாக போயிட்டு சாமான்கள் எல்லாமே போயிட்டு
மேலே தாண்டாங்க அப்போ நான் பள்ளி கடையில் வாங்க விஷயம் உண்மைதான். ஆனால் அவர் சின்ன ஒன்று தான் பெஸ்ட்டாக பார்க்கணும். நீங்கள் அம்மானியமும் என்னோட சார விஷயம் தானே. அப்போ நான் பள்ளி கடையில் சர்டிஃபை பண்ணி எடுத்துக்கொண்டே வாங்க. நீங்கள் நம்பி நீங்கள் காரணம். ஆனால் நான் ஒரு எல்லா வரத்துலேயே நான் எவ்வளோ தான் அறுபது யாவது பண்ணி கொண்டேன். அதுக்கு பின்னால் இன்னொரு கேள்வி எனக்கு இதெல்லாம் தெரியாது. இவருக்கு 60 கொடுக்குறதுனா அவர் விருப்பம் பண்ணால் அப்படி கொடுக்குறது. அது மேலே வாங்குறதுனா சர்டிஃபை பண்ணதுக்கு பிறகு அந்த மனசு நாம் நம்மளோட முழுசாக அழகான முறையில் செஞ்சிருக்கோம். அது திருப்தியாகவும் சபையில் எல்லாருக்கும் அழகான முறையில் செஞ்சிருக்கோம். அதை அப்படியே செஞ்சுட்டு பிரதரை இன்னும் ஒரு முறை விஷயத்தில் ஒரு கொண்டு வந்து செஞ்சு நீ தெரிஞ்சுக்க உங்களுக்கு சாய்ந்த மரத்தில் இருந்திருக்கேன். சாய்ந்த மரம் உஸ்மான் ரோடு தான். பிரச்சனை இல்லை. பஜார்லேயும் இல்லை, நீங்கள் வீட்டில் தான் கடை மாதிரி வச்சு வீட்டு சாமனோட சேர்ந்து எல்லாம் போயிட்டு ஏன்னா இப்போதைக்கு இன்றுக்கும் வழி இல்லாமல் தான் வந்து இதனால் வந்து நீங்களும் சிதிரிக்கிறேன். இது முக்கியமான சபை. எங்களுக்கு தேவை என்னென்ன வியாபாரிகளுக்கு தூக்கிடுதான். இதால் உள்ள குடும்பம் நடக்கும். இதில் வந்து இப்போ நாம் ஃபெசிலிட்டிஸாக செய்கிற மாதிரி ஏதோ சொல்லி கொடுக்குறாங்கன்னு நாம் அதில் அனுபவிக்கிறத விட இந்த குரால் வந்து கேட்கணும் என்னென்னா கம்பல் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு ஆள் 50,000 கொடுக்க பார்க்குறாங்க. இன்னும் எனக்கு 35,000 தான் போதும். அந்த 15,000 இன்னும் ஒருத்தர் கொடுக்கும். அவர் நல்லா வாழட்டும். எனக்கு நான் மேலதிகம் எடுக்கிறது இப்படியான வார்த்தை எங்களுக்கு வேணும் நினைச்சாங்க. எனக்கு தேவைக்கு நாங்கள் இல்லை இது வந்து மேல்மிச்சமாக ஐக்கிறேன் இல்லை. எல்லாரும் கஷ்டத்தோட சிரமத்தோட எங்களோட முஸ்லீம்களுக்கு இவ்வளோ சிரமம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லித்தான் இவ்வளோ பேர் ராவு முடிச்சு 2 நாளாக இப்போதைக்கு நான் என்ன கண்டிஷன் கேட்டால் ஒன்றுக்குமே சாமான் அப்படியே வைத்து விட்டுல நான் எம்டியாக நிற்கிறேன். இந்த நேரத்தில் வந்து முழுமையாக அடையணும் பண்ணல. நான் 10 வருஷத்துக்கு நான் ஆரம்பிக்க போல எனக்கு 2 சாமான் தான் இருக்கு. நாங்கள் அப்படித்தான் பார்க்கணும். கொஞ்சம் 2 சாமான் மாதிரி இருந்தாலும் எனக்கு இது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொள்ளலாம். முள்ள வாங்கலாம். அதுதானே வியாபாரம் பரப்பத்து செய்வோம். முள்ள நாங்கள் இருக்கிற அதை எதிர்பார்த்து நாளைக்கு எங்கள் சபையில் நீங்கள் எதிர்பார்த்து சொல்லி போட்டு வாங்கன்னுட்டு அதில் நீங்கள் திறப்போச்சு செய்யவும் பண்ணுங்க. எங்களுக்கு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கணும். இன்னும் ஒருத்தர்கிட்ட போயிட்டு இதுக்கு போகிறோம் நீங்கள் கேட்காம இப்போ வேணும். அப்படியெல்லாம் பரவாயில்ல. சாய்ந்த மாதிரி எங்களோட வாப்படு உஸ்மான் ரோடு லத்தீஃப் உஸ்மான் ரோட்டில் சாய்ந்த மாதிரி 7 முபாரக் கோழிக்கடைக்கு முன்னால் வீடு. உங்களோட கடையில் ஒரு 3 மாதம் வேலை செஞ்சிருக்கேன். நிஸ்டாட்டில் இருந்தது அங்கே மம்மா கரு அங்கே உஸ்மான் ரோட்டில் இந்த இவரெல்லாம் சொந்த சபைக்கு நிற்கிறார். உமா எல்லாம் சொந்தக்கார ஸ்டேஜ் செல்மா இல்லை நம்மட எல்லாம் தான் நம்மட ஃபேமிலி தாங்க. இங்கே தான் கட்டி ரிப்பேர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாம் சார். கஷ்டமாண்டா வீட்டில் தான் கடையில் டவுனில் செய்கிறல வீட்டில் தான் செய்கிற சாமானை வச்சு அப்படி இந்த இதோட சேர்த்து சம்பூர்ணமாக வீட்டு சாமானோட இல்லாமல் போயிட்டு எம்எல் ஷாஜஹான். எம்எல் ஷாஜஹான். 100D 4 டி கீழ் 4 வரஹந்தினிய கெலியோ முர்த்தகாமுல. சைஃபர் 77 48 41 41 77 2 சைஃபர் 77 48 41 77 772. நான் இதில் எங்களை
லட்சம் ரூபா நீங்கள் எதிர்பார்க்குறதேனே அதில் மோசடி ஒன்றும் இல்லை தானே என்ன சைடால் இல்லை நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, உதவி செஞ்சீங்க, நீங்கள் ஒரு உதவி செஞ்சீங்க. ஆஜியார் தெரியும், ஆஜியார் வீட்டில் வேலை செஞ்சீங்க. தம்பி அட ஃபோன் హలో నిన్న పోదు శనికిల ఫోన్ నంబర్ ඉශානි සුදර්ශික කඩේ නම තමයි රත්නායක. நான் வந்து கேட்ரிங் சர்வீஸ் இல்லை கேட்டரிங் சர்வீஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஓ கேட்டரிங் சாப்பாடு சம்பந்தமாக இந்த பனிதண்ணியில் ஏன்னா அடுப்பெல்லாம் தாண்டிடுச்சு. அதை விட லஞ்ச் பாக்ஸும் செய்யுது, அதுவல் மற்றது புஃபே செட் அது மாதிரி மற்ற ஃபுட் ஐட்டம் வந்து 27 ஆர்டர் வந்துச்சு. அதுக்கு இறைச்சாதிலாம் வந்து வச்சுருந்தேன், அதெல்லாம் தாண்டிடுச்சு. டேமேஜ்னால் சும்மா பார்த்தா 3 லட்ச ரூபா இருக்குது, 1.5 மாதிரி இருந்தால் நம்ம செஞ்சு ஓ ஓ அல்ஹம்துலில்லாஹ். அது ஹை ப்ரெஷர் ரெகுலேட்டர் எல்லாத்தோடும் 22,000 மாதிரி வரும். அது 4 அடுப்பு இருக்குது, இந்த 4 அடுப்பு இருந்துச்சு. ஸோ குறைஞ்ச 2 அடுப்பு சரி. மற்ற எலக்ட்ரானிக் தராசி வந்துருந்துச்சு, எலக்ட்ரானிக் தராசி. அது மற்ற லஞ்ச் பாக்ஸ் ஒரு 1800 லஞ்ச் பாக்ஸ் போல் இருந்துச்சு. முஹாஜிரின் எஸ்எம் முஹாஜிரின் எஸ்எம் முஹாஜிரின். கேட்ரிங் இந்த மீவத்துறையில் கணிதன் ரோட்டில் உள்ளுக்கு வரக்குள்ள இருக்குது. இல்லை இந்த மீவத்துறை கணிதன் நாட் 7772149557 நம்பர் 72 72 மீவத்துறை பேராதினி மீவத்துறை
பேராஜனிய பயணித்தது. جزاكالله الله بركة فيك. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا رحمن يا الله. اللهم صل على محمد وعلى آل محمد يا أفضل الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ மகா கிருபை உள்ளவன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பாவங்களை மன்னித்து மறைக்கக்கூடியவன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் எத்தனையோ பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறையை பொன்னறையாக ஆக்குவாயாக. சொர்க்கத்துடைய ஆடைகளை உடுத்தாட்டுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலாவை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், உயர்தரமான ஒரு நோக்கத்திலே யா அல்லாஹ் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய எண்ணங்களை இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நடைபெற்ற அனைத்து சேவைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயாக. உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக. தனவந்தர்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த நல்ல முயற்சி நடப்பதற்கு யாரெல்லாம் எமது ஊரிலிருந்து பங்களிப்பு செய்தார்களோ யா அல்லாஹ் அத்தனை பேருடைய ஹலாலான ஜாயிஸான அத்தனை ஹாஜாத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சதகாவின் மூலமாக யா அல்லாஹ் வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, முன்னாலும் பின்னாலும் இடதாலும் வலதாலும் பாதுகாப்பை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த அமானிதத்தை சுமந்து வந்த எம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலும் பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், இந்த அமானிதத்தை சரிவர நிறைவேற்றிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், இங்கே யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யப்பட்டதோ யா அல்லாஹ் அத்தனை பேருடைய வியாபாரத்திலும் பரக்கத்தை உண்டாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் இன்னும் பலர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பல பாக்கியங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் ஒவ்வொரு விதமான கவலைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த சோதனையில் இருந்து அனைவரையும் பாதுகாப்பாயாக. மன தைரியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், உன்னுடைய கட்டளைகளை பரிபூர்ணமாக எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த சிறிய துவாவை கண்மன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருட்டாலும் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையாலும் ஏற்றுக்கொள்வாயாக. தீனோடு வாழ்ந்து தீனோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. நல்ல மசூரா.